ஹாய், வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். நான் சிக்கன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு பட்டை, இதெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணுவேன். அப்புறம் நார்மலாக வீட்டுக்கல்ல அரைக்கிற மிளகாத்தூள். இப்போ இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் அந்த சோம்பு, சீரகம், ஒரு பட்டை அதெல்லாம் நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் பாதி அளவு குக் ஆகட்டும். அப்புறமேட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்லேயே வைப்போம். ஏன்னா அந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகட்டும். திரும்ப இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வைப்போம். இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிடுறேன். இது திக்னஸ்க்காக போடுறது. இது இன்னும் 2 கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சூப் கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிக்கன் சூப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.